Subscribe for more content. Morning, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th மேக்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிள் 3.72. A matrix, B matrix, C matrix கொடுத்திருக்காங்க. Verify that A into B plus C equal to AB plus AC. நம்ம மேட்ரிக்ஸில் 2 டைப் பார்த்துருக்கோம், ஆடு மல்டிப்ளை. அந்த ஆட் மல்டிப்ளை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சம் ஏதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்டது லெஃப்ட் சைடுன்னு சொல்லுவோம், ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்டது ரைட் சைடுன்னு சொல்லுவோம். ரெண்டு வேல்யூமே ஃபைன் பண்ணி ரெண்டு வேல்யூமே நம்ம ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ திரும்ப எடுத்து எழுதிக்கிட்டேன். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளது தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ ப்ராக்கெட் என்ன இருக்குது, பி ப்ளஸ் சி. ஸோ பி ப்ளஸ் சி தான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணோம். பியோட வேல்யூ என்ன, 1 2 minus 4 2 plus C ஓட வேல்யூ, C ஓட வேல்யூனா minus 7 3 6 2. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணும், செகண்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணும். ஸோ என்ன வரும், 1 minus 7 2 plus 6 next minus 4 plus 3 2 plus 2. 1 minus 7 என்ன வரும், minus 6 2 plus 6 8 minus 4 plus 3 minus 1 2 plus 2 4. ஸோ பி ப்ளஸ் சியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிது, minus 6 8 minus 1 4. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. பி ப்ளஸ் சியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ ஏ மேட்ரிக்ஸை முன்னாடி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. இப்போ என்ன வரும், ஏ மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 1 minus 1 1 3. இப்போ பி ப்ளஸ் சி என்ன ஃபைன் பண்ணோம், அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். ஸோ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி, அப்போ இன்ட்டு வந்துடுங்க, minus 6 8 minus 1 4. இப்போ இன்ட்டுனா எப்படி வரும், அதாவது மல்டிப்ளை வந்தால் மேட்ரிக்ஸ், ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும், 1 into minus 6 minus 6 1 into minus 1 minus 1. நெக்ஸ்ட்டு இதே ரோவை எடுத்து இப்போ செகண்ட் காலத்தை மல்டிப்ளை 1 into 8 8 1 into 4 4. நெக்ஸ்ட்டு இந்த ரோ செகண்ட் ரோவை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன வரும், minus 1 into minus 6 minus to minus plus 1 into 6 6 3 ones are minus 3, அதாவது 3 into minus 1 minus 3. திரும்ப இதே ரோ, அதாவது செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ minus 1 into 8 minus 8 3 4s are 12. 3 4s are 12. அதாவது minus 1 into minus 6 minus to minus plus 1 into 6 6 3 into minus 1 minus 3. திரும்ப அதே ரோ செகண்ட் காலம் minus 1 into 8 minus 8 3 4s are 12. இப்போ இது ஆட் பண்ண என்ன வரும், minus 6 minus 1 ஆட் பண்ணால் minus 7 8 plus 4 என்னது 12 plus 6 minus 3 plus 3 plus 12 minus 8 என்ன வரும் plus 4. ஸோ நம்மளுக்கு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, minus 7 plus 12 3 4. So therefore A into B plus C ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, minus 7 12 3 4. இது என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். RHS ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ஃபைன் பண்ணோம்.
ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ப்ளஸ் ஏசி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஏபியை தான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஏசி ஃபைன் பண்ணணும். ரெண்டு வேல்யூவும் நம்ம அப்புறம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஏபி ஃபைன் பண்ணுறோம். ஏபி அப்படின்னா ஏ இன்ட்டு பி, அதாவது ஏவோட வேல்யூ என்ன 1 1 மைனஸ் 1 3 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது 1 மைனஸ் 4 2 2. இப்போ ரோ அதாவது இன்ட்டுன்னு வந்தால் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு எலமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 இன்ட்டு 1 1 1 4s are -4. நெக்ஸ்ட்டு அதே ரோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ 1 இன்ட்டு 2 2 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அப்போ -1 இன்ட்டு 1 -1 3 4s are 3 இன்ட்டு -4 -12. நெக்ஸ்ட்டு அதே ரோ செகண்ட் காலம். அப்போ என்ன வரும் -1 இன்ட்டு 2 -2 3 2s are 6. இப்போ 1 -4 -3 2 + 2 4 -1 -12 என்ன வரும் -13 -2 + 6 + 4. therefore ஏபியோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் -3 4 -13 + 4. இப்போ நம்ம ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏசி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏசி ஏ இன்ட்டு சி, ஏ மேட்ரிக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 3 இன்ட்டு சியோட வேல்யூ என்ன இருக்கு, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க -7 3 6 2. சி அப்படின்னா என்ன செய்யணும், அதாவது ஏ இன்ட்டு சி. அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணணும் இன்ட்டுன்னு வந்தால். அப்போ 1 இன்ட்டு -7 -7 1 இன்ட்டு 3 ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு அதே செகண்ட் காலத்தை அதே ரோவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 இன்ட்டு 6 6 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவால் ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணுவோம். -1 இன்ட்டு -7 -2 மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 7 7 3 3s are 9. திரும்ப அதே செகண்ட் ரோவால் செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுவோம். -1 இன்ட்டு 6 -6 3 இன்ட்டு 2 3 இன்ட்டு 2 6. -7 + 3 என்ன வரும் -4. 6 + 2 8 16 7 + 9 16. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ 0. ஸோ ஏசியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏபி ப்ளஸ் ஏசி. ஸோ ஏபி ஃபைண்ட் பண்ணியாச்சு, நம்ம ஏசியும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏபியோட வேல்யூ என்னது -3 4 -13 4. ஸோ ஏபியோட வேல்யூவை ஏபி ப்ளஸ் ஏசி, ஏபியோட வேல்யூ என்னது -3 4 -13 4 ப்ளஸ் ஏசியோட வேல்யூ என்னது -4 8 16 0. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுறோம். -3 -4 -7 8 + 4 12 -13 + 16 + 3 4 + 0 4. ஸோ ஏபி ப்ளஸ் ஏசியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவேஷன் 2. நெக்ஸ்ட்டு
லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஃபைன் பண்ணோம், அதாவது ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணோம், ஈக்குவேஷன் 1 பாருங்கள், -7 12 3 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ இது. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஏபி ப்ளஸ் ஏசியோட வேல்யூ என்ன, அதே வேல்யூ தான் வந்திருக்கு. ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சியோட வேல்யூவும் ஏபி ப்ளஸ் ஏசியோட வேல்யூவும் நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு, ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ therefore hence 4. That's all.